ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து திருப்பி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் வந்துவிட்டோம். நம்ம எப்போயுமே வந்துட்டு இப்போ எனக்கு தான் ரெகுலராக என்னென்ன கமெண்ட்ஸ் வந்தால் ப்ரோ ஏன் ப்ரோ இப்போ நீ வந்து கேமிங் வீடியோனா போட மாட்டேங்கன்னு. கேமிங் வீடியோ தாண்டியும் நான் வந்துட்டு நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போ சீசன் எண்ட் ஆகிடுச்சு, சும்மா வந்து ஷேர் பண்ணும்போது சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா கண்டதுங்க அதே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் நான் வந்து யூஸ்வலாக எல்லாத்தையும் பாட்டு கேட்டு நம்ம விளையாடுவோம், நல்லா விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னதுன்னா வந்துட்டு நிறைய பேர் செகண்ட் மோஸ்ட் ஆஸ் கொஷின் என்னென்னா வருமா வராதா, எது வருமா வராதா, M1W7 ட்ராமண்ட் நியூன் வருமா வராதா வரும். ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. ஐயோ இங்கே வந்துட்டோம் எனிமி பேசிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ட்ரு பண்ணுறேன். சாப்பிடா அடி பண்ணியே. ஐயோ சரி எங்கிட்டயா சாவு எவன்டா நினச்சா தம்பி. அப்பாடா சூப்பரா. இவனே அடிக்கிறா நீ சாவு அடி ப்ரோ. நீ அடி ப்ரோ. ரொம்ப என்ன ப்ரோ குதிச்சு கீழே வந்துடும் போல. சூசைட் நீயே பண்ணிக்கிறே. சூப்பர். எல்லோரும் வந்து ஒரு கிளாப் பண்ணுங்க. ஹாப்பின்னு என்று கிளாப் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னதுன்னா வந்துட்டு நம்ம இனிமேல் நம்ம பிஆரோட நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் தான் இருப்பீங்க வீடியோ பார்க்குறது. ஓஜி சப்ஸ்கிரைபர் முன்னாடி நம்ம பிஆர் கண்டென்ட் தான் எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம அதிகமாக போடுவோம். பிஆர் கண்டென்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாள் சிஎஸ், இன்னொரு நாள் பிஆர், அந்த மாதிரி தான் நம்ம இனிமேல் போட போகிறோம். எல்லா நாளும் சிஎஸ்ஸே போட்டு உங்களுக்கு காண்டித்தை போடுறது கிடையாது இனிமேல். ஆனால் வந்து கம்பேரிட்டிவ் சிஎஸோட பிஆர் வீடியோ ஷார்ட்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி விட்ருவேன். இந்த க்ளூட் அடிக்காங்க அங்கே வந்து ஒன்லி வந்து கில்லு, லாஸ்ட் ஜோன் ஃபைட் அந்த மாதிரி தான் காமிப்பேன். ஏன்னா வந்து அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிச்சம் தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இதுக்குன்னு சரியாக இருக்குது. M1W7 டபுள் சிப்பு. ஆனால் என்னென்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் அது வந்து குறைக்க போகிறீங்க. இப்போ வரேன். அப்பாடா ஓசிக்கில்றா ஃபஸ்ட்டு கில் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே இருக்குது? வாங்கடா இங்கே என்ன நம்மளோட டீமேட் அவுட்டா? ஸோ இந்த இடத்துல என்ன வச்சுன்னா நம்ம வந்துட்டு அங்கே சைடு மாதிரி போயிட்டு இவனை தான் அடிக்கலான்னு. ஸோ இந்த கில்லையும் நான் தான் எடுத்தேன். டபுள் கில்லாக வந்துருக்கும். நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. அவனுக்கு அதிகமாக டேமேஜ் தரல. அவனுக்கு வந்து கில் அவ்வளோ கலன்னா வந்து 2 கில் அங்கே 2 கில் இங்கே. நான் அதை கொஞ்சம் நேரத்தில் நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே எடுத்து நம்ம போய் அடிக்கலாம். எனக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக நான் 4 கில் தான் வச்சுருப்பேன். அதுக்கு சொன்னேன்ல அவனால் அதிகமாக டேமேஜ் இருந்தான் அதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை வந்துட்டு M60 லெவலுக்கு இல்லாட்டியும் நம்ம கிளாஷ் ஸ்குவாடில் வந்து ஷார்ட் ரேஞ்சு வெஸ்ட்டு போடாமல் இருந்தால் செம்மையாக கிழிச்சு அடிக்குது. என்ன ப்ரோ நீ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் வந்துட்டு நம்ம பிஆர் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லாங் ரேஞ்சாக இருந்தால் வந்து சொதப்பி விட்றோம். ஷார்ட் ரேஞ்சுலாம் சிஎஸ்னால் மேக்ஸிமம் நீங்கள் 100 மினிட்ஸ் தான் அடிக்க போனீங்க. அதுக்கு மேலே நீங்கள் அடிக்க போகிறதே இல்லை. அதுக்கு வந்து இதுதான் செம்மையாக இருக்குது. அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். என்ன தம்பி ஓடுற? கொஞ்சம் அடி வாங்கிட்டு போயேன். என்ன தம்பி நீ கொஞ்சம் அப்படி நின்று தான் நான் ஹெச்ஆர் வச்சு நான் வந்து கொஞ்சம் பெருமையாக பேசியிருப்பேன்ல. ஹெச்ஆர் வச்சு ஹெச்ஆர் பெருமை வந்து நீ வந்து ஊரில் போய் பேசிகிட்டு இருப்பேன்ல. இவன் யாருங்களில் தான் செத்தேன்னு. ஐயோ இவன் என்ன வரான்? ஐமே யாரா நீ? போடா அடித்து இப்படி போ வீட்டு கிளம்பு. இந்த என் மேலே கை வச்சிருக்கணும். ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கணும். நான் எவ்வளோ அப்படி ஆள் தெரியுமா? ஏதோ நீ ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன அடிக்கிறேன் சரி நான் உங்களுக்கே கொஞ்சம் ஓட தரலையா? நம்மளை பற்றி எவனும் புகழ மாட்டான். நம்மளை புகழிக்க வேண்டியது என்னடா? ஓவர் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஃபேட்டல். ஓவராக பேசாத போயிடு. அதுவும் வந்து நம்ம எடிட்டரும் இன்றைக்கி நம்ம கூட நம்ம பேட்டிலோடு வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்மளை ரோஸ் பண்ண மாட்டான் இவன். இந்த வந்து எனிமீஸ் தான் ரோஸ் பண்ணுவான். என்ன இனிமே வர மாட்டேங்காங்க. நீங்கள் போய் அடிப்பீங்கன்னு பெரிய ஆளாம் வந்துச்சு உட்காந்து பார்த்தா அடிக்கவே மாட்டேங்கிங்க. உட்காச்சாரா சமைச்சிக்காரோ வெயிட் பண்ணுவோம். எப்படி அடிக்கணும்னு நானும் காட்டுறேன். இது எங்கே இருக்காண்ணா? நீங்கள் கீழேருந்து அடிக்கிறீங்களாடா அடி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த இதில் எப்படி வந்துட்டு உன் டீமேட்டை டிஸ்ட்ராக்ஷனாக விட்டு என்ன எப்படி அடிக்க வந்தானே அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணோம். ஏன்னா எங்கள் டீம் வந்துட்டு டீமோட ஒரு 3 to 5% ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீங்கள் என்னென்னா எப்பயுமே 2 பேரை மேலே விட்டுறணும், 2 பேருக்கு வச்சுக்கணும். ஸோ சிஎஸ் ரேங்க்டை பொறுத்த வரைக்கும்
நம்ம இப்போ டிப்ஸ் மோடுக்குள்ளே போயிடலாம். இன்னும் வந்து ஒரு 8 நிமிஷம் இருக்குது. நம்ம எல்லாம் டிப்ஸ் மோடு அப்டேட்லாம் போய்ட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய அப்டேட் இருக்குது. அதனால் என்னால் இங்கே கவர் பண்ண முடியல. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக சொல்லிக்கிறேன். ஸோ வந்து ஏப்ரலில் உகாடிக்கும் ரம்ஜானுக்கும் வந்து ரெண்டு மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வரப்போகுது. ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பை வந்துட்டு ஒரு ஃபீமேல் பண்டில், இன்னொரு மிஸ்ட்ரி ஷாப் மேல் பண்டில். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு நேம் சேஞ்சிங்கான ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இனிமேல் இந்த வந்துட்டு ஒரு பேட்ச் வரப்போகுது, எலைட்டு பேட்சுங்க. ஸோ வீக்லேயும் வந்து ரெண்டு கம்பைன் பண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான உள்ள ஒரு நல்ல பேட்ச் மீன்ஸ் சரியான பேட்ச் தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும்னா அது வந்து ஒரு 30 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 30 டேஸுக்கு அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த இது மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த கலெக்ஷனும் வந்துடும். அதாவது அந்த இதுபடி எல்லா ஈவோகன் ஃப்ரீயாக கிடைக்கும். எல்லா நாளும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து டைமண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 15 டைமண்ட்ஸ் வந்து 100 டைமண்ட் வரைக்கும் டெய்லி கிடைக்கும். ஆனால் இந்த பாஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு என்னோடய கெஸ் படி இந்த பாஸ் பிட்வீன் 700 ருபீஸ்லேருந்து 1400 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பாஸ் தான். ஆனால் வந்து இது வந்து வீக்லி அண்ட் மந்த்லியோட அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கும். அதுவும் வந்து இதை வச்சிருக்கிறவங்களுக்கு எலைட் வி பேட்ச் இருக்கிற மாதிரி எலைட் பாஸ்னு ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ அது வந்து ஐயோ இது ஒன்றும் ஓசிக்கில் அடிச்சானே கருவும் இந்த மாதிரி ஓசிக்கில் அடிக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பண்டில்ஸும் நமக்கு ஃப்ரீயாக தந்துடுவாங்க. அதுக்கும் இல்லாமல் நீங்கள் இந்த பாஸை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர் ட்ராப் வந்து ரெகுலராக கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது 9 ரூபி ஏர் ட்ராப், 10 ரூபி ஏர் ட்ராப் அப்படின்னு நிறைய ஏர் ட்ராப் வந்து ஈஸியாக கிடைக்கும். பாஸ் வந்து 1400 ருபீஸை நீங்கள் அழிய போகிற நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கேம் ஏற்கனவே வந்து டே டு டே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அழிஞ்சிட்டு இருக்க கேமுக்கு நீங்கள் காசு போடுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டில் அது உங்கள் ஒப்பீனியன் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் இந்த கரீனா வந்து முன்னாடியே விட்டுருந்தாங்கன்னா இதை ஃப்ரீ ஃபயர் அழிவுக்கு உண்டாக இருக்காது. அதுவும் எனக்கு இது கொஞ்சம் வன்மமாகவும் இருக்குது. அதாவது உங்கள் கொடுக்குற அந்த ஏர் ட்ராப்னு நான் செக் பண்ணி பார்த்தப்ப என்னதுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு டைமண்ட்னா ஒரு 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் கொடுத்த பண்டில்லே வந்து திருப்பி நம்மளுக்கு வந்துட்டு இந்த 9 ரூபி ஏர் ட்ராப் தராங்க. டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா இலிச்ச வாங்கினா அந்த கொஸ்டின் வந்து எழும்புது. ஏற்கனவே அழிஞ்சு போகிற கேமுக்கு வந்து இந்த என்ன கொடுத்தா இன்னும் அழிஞ்சு தான் போங்க. அடுத்த அப்டேட் கூட கேம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் இதை முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ ஃபயர் அடி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நடந்துருக்காது. அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து அதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இதில் டோட்டலாக நம்ம 7 கில்ஸ் வச்சுருக்கோம், 2-3 அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த ஃபுல்லாக நம்ம 7 கில்ஸ் 3 அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அந்த எலைட் பாஸை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை கைஸ்.